விதுரன் சொல்லுகிறான், பாண்டவர்களே, வெடித்துக் கொண்டிருப்பவனை துன்பம் அணுகாது, காட்டுல தீ பிடிச்சா எலிகள் மட்டும்தான் பிடிக்கும், நட்சத்திரங்கள் வழிகாட்டு போயிட்டு வாங்க. சில மறைமுகமா குறிப்பு சில சொன்னார். நாட்டு மகன் ஐயோ இந்த துரியோதன ஜோசினால பாண்டவர்கள் அனுப்பி வைக்கிறானே, நல்ல அரசன் கிடைச்சா அப்படின்னு மகிழ்ச்சியோடு இருக்கும்போது இந்த மாதிரி செய்து விட்டானே பாவி என்று மக்கள் திட்டுகிறார். நம பார்வதி பதையே, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, கதாருன்னு கோவிந்தான். நாட்டுல தீ பிடிச்சா அப்போ குந்தி தேவி கேட்டா என்னமோ உங்க சித்தப்பா சொன்னாரே என்னன்னு. அது ஒண்ணு இல்லம்மா, வெடித்துக் கொண்டிருப்பதை துன்பம் அணுகாதுன்னா இரவிலே எச்சரிக்கையா இருக்கணும் அர்த்தம். காட்டுல தீ பிடிச்சா எலி வளைக்குள்ள இருந்து தப்பிக்கும், அதனால நெருப்படாத ஒரு ஆபத்து இருக்குதுன்னு ஒரு சொல், அது ஒரு அர்த்தம். மூணாவது நட்சத்திரங்கள் வழிகாட்டணும்னா நம்ம ராத்திரியிலேயே நடந்து போகணும், பக்கத்துல போகக்கூடாதுன்னு ஒரு அர்த்தம். இதுதான் அவர் சொன்னதை குறிப்பிட்டார். சரி சரி நல்லது அப்படின்ட்டு எல்லாரும் போனா பிறகு 2 நாள் 3 நாள் பிரயாணத்துல ஹஸ்தினாபுரிலிருந்து காசிக்கு போய் சேர்ந்தார். சில நாட்கள் அங்கே பாண்டவர்கள் வருவது தெரிந்து காசி நகரத்து மக்கள் எல்லாம் பெரும் வரவேற்பு கொடுத்தார்கள். மேடதாளத்தோடு பூர்ணகும்ப மரியாதையோடு வரவேற்றார்கள். எல்லாரும் அன்பான ஆசிமொழியை கூறி முதல்ல கங்கா ஸ்நானம் பண்றாங்க. என்ன கேட்டா, கோடிக்கணக்கான பாவங்களை எல்லாம் அந்த இடத்துல தீரக்கூடிய சக்தி கங்கா தீர்த்தர் உண்டுன்னு சொல்லி கங்கா மகாத்மிங்கிற ஒரு நூல்ல அதிவீரராம பாண்டியர் பாடி காசி மகாத்மி அப்படின்னு சொல்றது. இன்னும் நிறைய சொல்லியிருக்கு. ஆரமாருடைய ஐவரும் குந்தையும் பூரஞான புரோசனு நாமம் சேரவென்ற செஞ்சடைவானம் வாதநாமம் சென்று வணங்கினான். ஆரமாருடைய ஐவரும் குந்தையும் பூரஞான புரோசன ஞானம் சேரவென்ற செஞ்சடைவானம் வாதநாமம் சென்று சேரவென்றிரை பிறையை அணிந்த பெருமான் சிவபெருமானை போய் முதல்ல வணங்குறாரு. பல கோயில மூலஸ்தானத்துல நம்மளை விட மாட்டாங்க அர்ச்சகரை தவிர. காசியில போய் அதை தொட்டு கும்பிடக்கூடிய அனுமதி உண்டு. ஆனா இப்ப அது கூட இல்லாம கொஞ்சம் உயரம் பண்ணிட்டாங்க. புரோசனன் பாண்டவர்களை அழைத்துக் கொண்டு போய் அரக்க மாடியிலே தங்க வைத்தான். எல்லா மாடியும் சுத்தி காட்டுறான். இது பாருங்கள், இது சபாமண்டலம், இது பாருங்க போஜனசாலை, இது ஜெனரல் சாலை. இப்படி ஒவ்வொன்றா காட்டி காட்டி அப்படியே செலுத்தி கொண்டே அப்படியே எல்லாத்தையும் சுத்தி காட்டுறான். உள்ள போனா அஞ்சிருப்பான், வெளியே வந்தா அஞ்சிருப்பான். ஒருத்தன் நாள் பூரா ஜெரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் ஜெரிச்சுட்டு நிறுத்திக்கணும். ஒரு நாள் பூரா ஒருத்தன் ஜெரிச்சாருன்னா வேற மாதிரி நினைப்பாங்க. ஏதோ ஒன்று பேசக்கூடாது. ஒருத்தன் நாள் பூரா அழுதான்னா ஏதோ வேதனையில் அழுதான்னு நினைப்பாங்க. எந்த வகையிலே அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இவனுடைய பார்வைகள் அதாவது இவனுடைய செயல்கள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதனால இவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. பாண்டவர் மெழுகினால் நமக்கு ஆலயம் வகுத்ததும் பிறகே ஒழுதில் நின்றதன் ஒழுக்கமும் பஞ்சனை ஒழுங்கே வெளுகினால் அரக்குமாடி கட்டுவது நம்மளை கொள்வதற்காக போல இருக்கிறது கொஞ்சம் சந்தேகம் அவனுக்கு வந்துச்சு. ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சாங்க. சரி, அதனால் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். தொழுத கையிலும் படையுட இவன் கும்பர கையில் கூட ஆயிடுச்சுமா. மகாத்மா காந்தி பஜனை பண்ணிட்டு இருக்கிறார் டெல்லியில. அப்படி தீர்மூர்த்தி பவன்ல அது நடக்குது. அப்போ ஒருத்தன் இவரை வணங்க வந்தவன் கைக்குள்ள துப்பாக்கி வச்சிருக்கான். இப்படி வணக்கம் ஜி அப்படின்னு நான் சொல்றேன்.
கும்பிடும் கையில கூட தொழுத கையிலும் படையுள்ள சூழ்ச்சியும் தெரியுதா? அந்த மாதிரி இவன் எப்ப வேணாலும் நம்மளை கொண்டு வந்தான முயற்சிகள் பண்ணுவான்னு கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க. அவன் கொடுக்கக்கூடிய உணவு, போக்குவரத்து எல்லாவற்றையும் ஏதாவது ஒரு பிராணிக்கு போட்டு சோதித்து அது நல்லா இருந்தா மட்டுமே இவங்க சாப்பிடுவாங்க. அவ்வளவு தூரம் அவங்க மேல ஒரு சங்கை முந்திரி முண்டியும் சாந்தமும் பொங்கு நுண்ணிலை ஓதும் தாமமும் போவோம் எல்லாத்தையும் சோதனை பண்ணி தான் செய்யறாங்க. எப்படிப்பட்ட வகையிலே வாழ்க்கை இந்த மாதிரி தெளிந்துதான் சந்தேகப்பட்டாங்க. சில பேர் எப்ப பார்த்தாலும் எல்லாருமே சந்தேகப்பட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல கூட சந்தேகம் இருக்குது ரொம்ப ஆபத்தான விஷயம். குழந்தை தும்முனா தீர்காயசா இருந்து வாழ்த்துவாங்க தெரியுங்க. ஆனா கணவன் தும்பினா மனைவி வாழ்த்த முடியுமா? அது அழகல்லவே. விடுதலை செய்யறது. நீங்க உடல் நலத்தோடு வாழ நான் ஆண்டவனா பிரார்த்தனை பண்றேன்மா அப்படிதான் சொல்லணும். ஒரு சமயம் கணவன் தும்பி விட்டார், மனைவி அழுகிறார். எல்லாம் என் விதி தலைவிதி உங்களை கட்டிக்கிட்டு நான் இந்த மாதிரி ஆழ்த்தப்படுறேன். அப்பவே எங்க அப்பா கிட்ட சொன்னேன், கேட்கல. எனக்கு என்ன வந்துச்சா? நான் மழை மாதிரி ஓட்டி இருக்கிறேன், எவ்வளோ உங்களை நினைச்சு தும்புறீங்க, எவ்வளோ நினைக்கிறேன், அதனாலதான் தும்புறீங்கன்னா அடிப்பாரு. உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சா? சத்தியமா உன்னை தவிர யாரையும் நான் நினைக்கிறது. இதுக்கே நீ இவ்வளவு சந்தேகம் பண்றேன். இவன் மறுபடியும் தும்புறான். இப்ப ஏன் தும்புறீங்கன்னு கேட்டான். அது பக்கத்து வீட்டுல மிளகாய் வருகிறாங்க, அந்த நொடி அந்த நெடிதான். அப்ப எனக்கு ஏன் தும்மல் வரல? நீ அடுப்புக்கு பக்கத்துல இருந்தது மூக்கு மறுத்து போச்சு, உனக்கு அது வாட்டில் தும்மல் வரலன்றான். இப்படிதான் சந்தேகம். வாழ்க்கையில சந்தேகம் என்பது எனக்கு இருக்கவே கூடாது. எது நடந்தாலும் இறைவன் சேர்ந்து போகணும். அதுக்காக வேண்டி எல்லாத்துக்கும் சந்தேகம் இருந்தா நிம்மதி இருக்காது வாழ்க்கையில. இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே நல்ல இன்னும் 3 நாள் இருக்கிறது. ஒரு நாள் அந்த கனகன் என்ற சிற்பி அங்கிருந்து வரலாம். பீமனை தனியா கூப்பிட்டு சொல்றான், இந்த மாளிகை கட்டும் போது ஒரு சுரங்கப்பாதை அமைந்திருக்கிறோம். இதெல்லாம் தான் இதை சொன்னார். அந்த சித்தப்பாதை என்று சொல்லி அனுப்பினாரு. பாண்டவர்கள் ஒரு வேலை நெருப்பினால் ஆபத்து வந்து அது தப்பிச்சு போறதுக்கு ஒரு சுரங்கப்பாதை அமைடா அப்படின்னாரு. நான் இதை அமைச்சிருக்கேன். இந்த பாருங்க, இந்த 5 கால மண்டபம் இருக்குது. நடு மண்டபத்துக்கு திரும்பிங்கன்னா நீங்க உள்ள போலாம். 24 யோசனை தூரம் போய் இடிம்பவனம்னு ஒரு வனத்தை கொண்டு போய் விடும். தப்பிச்சு போயிடுச்சு. நீ சொல்லி காட்டிட்டு வந்துட்டான். எனக்கா நீ செய்தது மிகப்பெரிய ஒரு நற்செய், பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டிட்டு கழுத்துல கிடக்கிற மாலையை கலட்டி அவன் கையில கொடுத்து அனுப்பிச்சிட்டான். இன்னும் 3 நாள் தான் இருக்குது அமாவாசை. இதுக்குள்ள நம்ம எச்சரிக்கையா இருக்கும்போது தூங்கக்கூடாது அப்படின்னு பாண்டவர்கள்லாம் முடிவு பண்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு வேட்டைக்கு போறாங்க, ஒரு நாளைக்கு பஜனை பாடுறாங்க, ஒரு நாளைக்கு அங்கே நாட்டு தேச விசாரணை பண்ணுவாங்க. உறங்காம இருக்காங்க 3 நாளா. பொங்கலத்தார் மாலை மூண்ட எங்கும் பேரகாசம் கொண்ட கோவிந்த என்றோ பாடி துதிப்பேன். ஓவிய மனையில் அன்று மேவி மிக வெண்ணெய்தென்று உலகம் செய்த கண்ணா வருவாயும் திகுபுரி பாதகரை போகிடாமல் நன்று ஜரை சேர்க்கவே அவதரித்தாய் பூமி மீதே. அந்த தீனனுடைய தான் நினைக்கும் தீனதையே சித்தங்களே செய்தேடுவேன் அருளாளன். இப்படி ஒரு நாளைக்கு பஜனை, ஒரு நாளைக்கு நடனம், பரதநாட்டியம். அதனால நடனமாடுவார் பாதல் நடனமாடுவார். அந்த பாவம் அந்த ராகம் அந்த தாளம் என்ற முறையில் இல்லை. நடனமாடுவார் மாதல் நடனமாடுவார். விந்தையாகவே ஒரு வில்லை போலவே அதில் கலந்தே மனம் மகிழ்ந்தே ஒரு சிறந்து அவர் நடனமாடுவார் மாதல் நடனமாடுவார். ஒரு நாளைக்கு பரதநாட்டியம், ஒரு நாளைக்கு தேசம். இப்படி கவனமாக செலுத்தினால்
அமாவாசை வந்துருச்சு. இருண்ட மனத்தினரை போல இருண்ட அமாவாசை வந்துவிட்டது. அதனால அன்னைக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, பாந்தலோடு ஒரு மனையில் பயில்வார் போல, பாம்பு இருக்கிற கூட்டத்துல வீட்டுல எப்படி எல்லாம் பயந்து இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சிநேகம் வந்து ஒரு நண்பன் வீட்டுக்கு வர்றான். அது ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கப்பா, வா வான்னு சொல்லி அவளை உபசரித்து சாப்பாடெல்லாம் போட்டு ரொம்ப நேரம் ராத்திரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. மேல் மாடியில் ஒரு ரூமு, அங்கே இவனை கூட்டிகிட்டு போய் நண்பனுக்கு இந்த பாரு, இந்த கட்டில் மெத்தி இருக்குது, வாரப்பத்திரை இருக்குது, தூக்கம் வர வரைக்கும் படிக்கலாம், அதோ பால் இருக்குது, இதில் வந்து கற்கண்டு காட்சியெல்லாம் போட்டு வச்சுருக்குது, சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியாக படும். சரி சரி, நான் அவர்கிட்ட ஓய்வு எடுத்துக்கிறோம். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன, ராத்திரி 12 மணிக்கு இப்படி 6 அடி நீளமுள்ள ஒரு கருநாக பாம்பு வரும். இது வரைக்கும் 3 பேர்த்த கொத்தி சாகடிச்சிருக்குது, எதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு போயிட்டான். இவன் தூங்குவானா? இவன் சொல்லாம பாம்பு வரும்டான்னு சொல்லிட்டு வேற போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து இவன் எப்படி தூக்கம் வரும்? அந்த மாதிரி அன்னைக்கு விடிய வரைக்கும் உட்காந்துட்டே இருந்தாங்க தூங்காம. என்ன, எந்த நேரத்தில் பாம்பு வரும்னு எனக்கு தெரியும். அப்படி சொல்கிறார் திலீப்தரவர். பாந்தலோடு ஒரு மனையில் பயில்வார் போல வேந்தரும் மைவரும் அந்த வழியினால் மேற்கோர். அப்படி எல்லாம் உறங்காமல் நாம் காத்துட்டாங்க, பிடிச்சி எச்சரிக்கையா இருக்காங்க. இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அங்கே அன்னைக்கு புரோசனங்கிற அந்த மந்திரியை கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்க. குந்தியமாக தனியா சமைக்கிறாங்க. அருமையான சமையல் பூரா அதை நல்லா அங்கே வைக்கிறாங்க. காயிலே நவகிரகத்தில் ஒரு காய் இருக்கிறது, அதுதான் சனி. ஒரு இடத்து விட்டு போச்சு, பூசணி, அதை புரட்டி வச்சேன். கிழங்குலேயே குத்துங்கிழங்குன்னு ஒன்று இருக்குது, அதுதான் முள், அதாவது முள்ளங்கி, அதை சாம்பார் வச்சேன். பயங்கர ரூபம் இருக்கக்கூடிய ஒரு பழம் இருக்கிறது, அது என்ன பழம்? காளி தக்காளி, அதை ரசம் வச்சேன். இந்த மாதிரி கருணையே இல்லாத இவன் அரக்குமாளிக்கு தீ வைக்க போறாடே, கொஞ்சம் கருணை வட்டு கருணை கிழங்க பொறிச்சு வைக்கிறது. மண்ணில் பிறந்த கிழங்கு தண்ணீர் கருணை கண்ணி புசியோன்னு தேரையர் பாடி வச்சிருக்காரு. எல்லா கிழங்கும் கெடுதல், கருணை கிழங்கு அப்படி இல்லை, கொஞ்சம் காரம், ஆனால் அதை பக்குவம் பண்ணி சாப்பிடும். இப்படியாக எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டு தூங்கும்போது புரோசனம் பார்த்தான். நான் என்னுடைய அரண்மனையில் போய் படுத்தேன். இங்கே தான் படுக்கணும், வேமை கட்டாயப்படுத்தி அங்கேயே படுக்க வச்சிட்டான். உடனே அவன் பொருட்டை விட்டு தூங்குறான். வேமை தூங்கும்போது என்னாச்சுன்னா, நல்லா தூங்குறான். இந்த சமயத்தில் போய் அடுப்பு மாளிகை நம்ம நெருப்பு வச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிறான் அந்த புரோசனை. உடனே சரின்னா பேவனை அப்படி பார்த்துட்டு நல்லா தூங்குறான், கொரட்டை அடிக்கிறான்ட்டு உடனே அப்புறம் வந்து எழுந்து வேகமாக போய் அடுப்பு மாளிகை தேடிக்கு போகணும். என்ன வந்து யாரும் தூக்க முடியாது. கொரட்டை விட்டு தூங்கணும், திடீர்னு நினச்சி தூக்க வழியானு நம்மளை கேட்குறானே. தூங்குறானா, தூங்குற மாதிரி நடிக்கிறானான்னு தேர்த்தி. ஒன்றும் இல்லை, வேற ஒன்று தூக்கம் வரல, நல்லா தூங்கி எதையும் நினைக்காம மறுபடியும் கொரட்டை விட்டு தூங்குறான் மேமே. இந்த சமயத்தில் இருந்துச்சான். என்ன மந்திரியாரு தூக்கம் இல்லையா? ஆமாங்க, கொசு கடி அதிகமாக இருக்கு, அதெல்லாம் அதையே நினைக்கிறேன். தூங்கிட்டா கொசு கடி தெரியாது, மூட்டை பூச்சி கிடையாது, இப்பெல்லாம் தூங்கியாது. இவன் விடமாட்டான் போடுங்க. சரின்னு சொல்லி பார்த்தான், நிஜமாவே 12 மணிக்கு தூங்கிட்டான். தூங்கின உடனே பீமை இதைத்தானே எதிர்பார்த்தான். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு மிக வேகமாக எழுந்தான். எழுந்த உடனே அந்த மடைப்பள்ளி என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் ஒரு தீவெட்டியை ஏந்தி ஈசானிய மூலையில தீ வச்சுட்டான். யார்? பீமன். கிட்டக்கிட்டு பத்தி எரியுது, எல்லாம் நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பொருள். உடனே அங்கே இருக்கக்கூடிய பாண்டவன் ஏற்கனவே எச்சரிக்கையா தாயை வந்து பீமன் என்ன பண்ணான், தாயை ஒரு தோல்லையும் மற்ற பாண்டவர்களை இன்னொரு தோல்லையும் வச்சு
அந்த 5 மண்டபத்தில் மகாமண்டபத்தில் நடுவில் தூணை நிறுத்தி அதில் சுரங்கப்பாதையில் போய் அந்த கல்லை மறுபடியும் அடிச்சுட்டு உள்ளே போகிறோம். விட்டுக்கிட்டுன்னு அப்படி பயங்கரமான 24 யோசனை தூரம் இருட்டிலே அந்த கோயிலில் போகிறதுனா எப்படி இருக்கும் பாருங்க. போனோம். இப்படியாக அங்கே போன உடனே அடுத்தாப்புல இதை பற்றி எரியுது. இப்படி வானலாவி அவ்வளோ பயிர் கவசம் கிடையாது, அதாவது தீயணைப்பு நிலை இல்லை. அதனால் வானலாவி இப்படி எரியுது. காசி நகரத்து மக்கள்லாம் பார்த்தாங்க. ஐயோ, பாண்டவர்களுடைய பாலியை பற்றி எரியுதுன்னு ஊரெல்லாம் கூடி அப்படியே வயலில் அடிச்சுக்கிறாங்க தவிர யாரும் பக்கத்தில் போக முடியும். அப்படி வருது. உடனே அங்கிருந்து அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம். ஒருவேளை இந்த அரக்கு மாலையை தீ வைக்கிறதுக்கு இவன் தவறி விட்டாலும் ஒரு வேடு வச்சு அவனுடைய 5 குமாரர்களையும் விஷத்தேன் கொடுத்து நீ அதை கொடுங்க, பாண்டவர் அதை சேர்த்தாவது சாப்பிட்டோம் பாதுகாப்புக்கு. அவங்க அங்கே தங்கியிருந்தாங்க. ஆனால் தேனை கொடுக்கல. அந்த 5 பேரும் அந்த வேடுச்சு அவங்க 5 குமாரர்கள் 5 பேரும் இந்த புரோசனை மற்ற பணியாற்ற வேலையாட்கள் எல்லாம் எரிஞ்சு போயிட்டாங்க. ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வரணும், 50 லட்ச ரூபா பொற்காசுன்னு பார்த்துட்டு இருந்தவனுக்கு என்ன கதையாச்சு பார்த்தீங்களா? அதுதான். ஆகினால எதுவுமே நினைக்கிற மாதிரி உலகத்தில் நாம நடக்காது. நமக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்கான ஆண்டவன் அதுதான் கிடைக்கும். தேவைக்கு மேலேயும் ஆசைப்பட்டாலும் கிடைக்காது. இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அதுக்கு பின்னால அங்கம் முடியுடைய தரங்கிற மொழிகளை தோறும் அடிநடத்து சொல்வார் மறுகளோ கொடி நிறைத்தவர் கோபுரவர் சேர்ந்தோல் கோயில் இடி இடித்தன வெடிவிடவே செரித்து எடுத்தான். அப்படி இருந்து தீ வைத்து விட்டு தன் தாயும் சமூக தகவல்களை வந்த சுரங்க பாதையை அடைத்துக் கொண்டு இடிப்பவனம் போய் சேர்ந்தான். விடிய நடந்து இடிப்பவனம் போய் சேர்ந்துட்டான். அது அங்க அப்படியே இருக்கட்டும். இங்க அரண்மனையில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். காசி நகரத்து மக்கள் எல்லாம் அநியாயமா பாண்டவர்கள் இறந்து போய்விட்டார்களே என்று வருத்தப்படுகிறார்கள். உடனே அஸ்னாபுரத்துக்கு தகவல் தட்டியது. உடனே திருநாஷ்டன், பீஷ்மரு, விதுரரு, மற்ற பாண்ட அனைத்து பேரும் அங்க வந்து சேர்ந்த விதுரர் உட்பட வந்துட்டாங்க. வந்த உடனேயே அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் அழுகிறாங்க. திருநாஷ்டன் அழுகிற மாதிரி நடிக்கின்றான். எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. பாண்டவர் போனதே பரவாயில்லைன்னு. பீஷ்மரும் விதுரரும் இப்போ இப்படி ஆகி போச்சே பாண்டவருக்கு அப்படின்னு வருத்தப்படுறாரு. ஆனா துரியோதனை எப்படி நட்புகளோ, ஐயோ அண்ணா தர்மண்ணா, நீங்க இருக்கும்போது இந்த நாடு சேமமா இருந்துச்சு, நீங்களும் தன்னெருப்பிட எரிஞ்சு போயிருக்கீங்களே தெரியுமா? நீ எவ்வளவு 16 யானை படம் படைச்சவளாச்சு, நீயும் தற்பாயில போயிட்டிய. தம்பி அர்ஜுனா, வில்ல உனக்கு நிகரானவன் தனாட்டே இல்லைன்னு சொல்லி எல்லாரும் பெருமையோட பேசிக்குவாங்க. நீயும் இப்படி போய் ஒருத்தர சொல்லி அழுகிறான். ஆனா கண்ணிருந்து ஒரு சொல் தண்ணி வருது. எப்படின்னா, கொட்பு அனல் சுட இறந்தமை கேட்டால் உள்பணித்து மேல் வெயில் பெதும் நீர் ஒத்தான். இந்த வெய்ய காலத்தை தண்ணி மேல சூடா இருக்கும், உள்ள பண்ணினா குளிர்ச்சியா இருக்கு. மேலுக்கு அழுகிறான், ஆனா உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறான் குளிர்ச்சியா. தொலைந்தார்கள் பங்காளிகள் பாண்டவர்கள். இனி நாம தான் இந்த நாட்டுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லி ஒப்பு கழுகிறான். ஆனா கண்ணீர் வரல. இந்த கூலிக்கு மாரடிக்கிறான்னு சொல்லுவாங்க சில கிராமத்துல. அப்படி ஒப்பு கழுகு. ஒரு கிராமத்துல மாராயின்னு ஒருத்தர் இருந்தா, கூலி வேலை பண்ணி செய்தி இருந்தாங்க. காலையில சாயந்தரம் தான் வருவார். புருஷன் தேய்த்து ரொம்ப நாளாகி போச்சு. அப்போ அழுது, அதுக்கப்புறம் மகன் சேர்த்ததுக்கு அடுத்து, அதுக்கப்புறம் அழுகிற சாந்தமே அவளுக்கு கிடைக்கல. உடனே அழுதுட்டு எழுந்து குளிச்சா உடம்பு எவ்வளோ சுகமாக இருக்கும்னு நினைப்பா. அதுக்கு வாய்ப்பு இல்லையே நினச்சிட்டு இருந்தா, அந்த சமயம் பார்த்து பக்கத்து வீட்டு குப்பாய் ஒரு விஷயத்தை சொன்னான். அக்கா, இந்த மாதிரி பக்கத்து ஊரில் நம்ம சொந்தக்காரன் தான், உனக்கும் உறவு தான், இறந்துட்டாரு, எழுவு போகலாமான்னா. இவனும் சரிண்ணா, வர்றேன், எனக்கு நல்ல புடவை இல்லையே, அதை கட்டிக்கிட்டு எப்படி வர்றது அப்படின்னு. சரி இவனை விட்டா துணைக்கு ஆடலின்னு அவன் என்ன பண்ணான் அந்த குப்பாய்ங்கிறவ, நான் வர்றேன்ட்டு பீரோவில் போய் நல்ல புடவையா, நல்ல விலை வந்து புடவை எடுத்து கட்டிட்டு வாக்காண்ணா. ஏன் இடவுக்கு பறவைக்கு தான் ஆடம்பரமாக போவாங்கடா, நீ வேற எத்தனை பேர் எல்லாம் கட்டிட்டு பவுடர் பூசிட்டு பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு எப்படி கல்யாணத்துக்கு போகிற மாதிரி போகிறான், நீ எனக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த புடவையை கட்டிட்டு அந்த புடவை 3000 ரூபா 4000 ரூபா வரும்.
போறாங்க. அங்க இடவு வீட்டுக்கு பக்கத்துல போக 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 இவருக்கு அந்த மாதாய்க்கு அப்படியே அடுத்த ஒழுக்கு அப்படி குட்டிட்டு போய் புருஷன் ஞாபகம் வந்துச்சு. உடனே எல்லாரும் பார்த்து அழுகுமா, அதிகமா சத்தம் போட்டு அழுகிற மாதிரி அழுகிறார். உட்கார்ந்த உடனே அவனை பார்த்த உடனே தன் புருஷன் ஞாபகம் வந்துச்சு. உடனே கலங்காட்டுக்குள்ள எழுத போனவர கருவேளம்பூ வாடத கம்பு வாடத டீ அம்மனுலகு போனீரோ. கருவேலங்காட்டுக்குள்ள கணக்கு எழுத போனவர கருவேளம்பூ வாடத டீ காலு போனீரோ. நானும் அவளையே பார்க்குறேன், யாருமே இப்படியெல்லாம் சொல்லியாடு அப்படி இப்படி ஒண்ணு. இப்ப அழுகிறது பெருசு இல்ல. அந்த புஷ்பாவை பார்த்தா இவன் அழுதோட மூணு சரி வந்து அந்த புடவையே தடுவுறான். அதான் அந்த புடவை கொடுத்துருக்கு வேற வயிற்று சிட்டு. இதுக்கு இவளுக்கு புடவை கொடுத்தேன், எல்லாத்தையும் இதுலயே தடவுறாங்க கர்மம். அது தோலை பிடி சொல்லுங்க, போதும் போதும் அழுது போதும் தோலை பிடி சொல்லுங்க. கம்பெனி இருக்கு அழுது கூட பண்ண மாட்டேங்கிறேன். மறுபடியும் உடனே அழுதா சத்தம் போட்டு அழுதான். காசுக்கு ஒரு பூமால வாங்கி வைக்கலையே, பூசைக்கு ஒரு ஊதுபத்தி வாங்கி வைக்கலையே, ஆசைக்கு ஒரு புடவை வாங்கி கட்ட வைக்கலையே, இப்படியே தவிக்க விட்டு என்னாடு போனா ஐயோ ராஜா. இப்படி அழுதா. இப்ப திரும்ப திரும்ப அவ தோழ சும்மா நீ அழுது கூட விட மாட்டேங்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா அழ விட மாட்டேங்கிற. உன் புடவை கட்டிட்டு வந்ததுனால நீ சும்மா நீ அதான் சொல்லிட்டு இருக்க. இந்தாடி உன் புடவை எடுத்துட்டு போடினா அந்த கூடத்துல அந்த புடவை அவுத்து விட்டுட்டு இவன் பாவாடையோட உட்காந்து அழுகுறான். அந்த மாதிரி ஒப்பு கழுவுறது சொல்லு. அஸ்னாபுரிக்கு எல்லாரும் இப்படி வந்து வருத்தப்பட்ட உடனேயே அதுக்கு பின்னாலே செய்ய வேண்டிய கருத்துலங்கள்லாம் செஞ்சாங்க. ஆனா அவங்க உயிரோட தான் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் இறந்துட்டு மாதிரி தான் கிடக்கு. எப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது உறவினர்களும் நட்பு நமக்கு தேவைதான். நம்ம கிட்ட இருக்கும் போது நம்மை சுத்தி சிரிப்பதற்கு நட்பு தேவை. நாம் செத்த பிறகு நம்மை சுத்தி நின்றால சுற்றம் தேவை. இதை தவிர சுற்றமும் நட்பும் நமக்கு எந்த வகையிலையும் தெரியல. அடுத்த நாள் பால் விடுகிற நிகழ்ச்சி. துரியோதனன் பால் விடும்போது அவன் உள்ளத்துல ஆனந்தம் போகுது. திருதராஷ்டிரம் பால் விடும்போது வேதனை பாதி சோதனை சாதனை பாதியாக இருக்கிறது. விதுரன் மட்டும் முதல் மந்திரி பால் விடும்போது சித்தப்பா, பாண்டவர் சித்தப்பா விதுரர் பால் விடும்போது பாண்டவர்களே நீங்க எங்க இருந்தாலும் சவிக்கமா இருக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க. அவனுக்கு தெரியும் அவங்க தப்பிச்சிருப்பாங்க. இவருக்கு உள்ளன்பு துரியோதனுக்கு பொய்யன்பு. இந்த வகையிலே அவங்க பார்க்கின்ற போது அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஏழையிலிருந்து கீழே விழுந்துட்டான். கீழே அவன் வீட்டுக்கு தூக்கிட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு டாக்டர் வந்து பார்த்தாரு. இவனை சோதிச்சு பார்த்துட்டு இவன் செத்து போய் ரொம்ப நேரம் ஆகி போச்சுங்க அப்படின்னு சொன்னாரா அந்த டாக்டர். உடனே மயக்க கிடந்து எழுந்து, இல்ல டாக்டர் நான் உயிரோடு தான் இருக்கேன். அப்போ மனைவி பக்கத்துல சும்மா இருங்க, டாக்டருக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவர் தான் செத்து போயிட்டாரு சொல்றாரு. அப்புறம் சும்மா பேசிட்டு மனைவி சொல்ற. இந்த மாதிரி பொய்யன் முடிய தெரியாது. இப்ப இடிப்பவனும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தை இந்த இடிப்பவனத்தை பத்தி இடிமனை கொள்வதை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் இடிம்பி குறி. 1 மணி நேரம் அதை பாருங்க, புஸ்தகம் அதில் இருக்கு, அதை வாங்கி பாருங்க. ஒரு புஸ்தகம் 10 ரூபாய் தான். அதை வாங்கி அந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் பாடுற அந்த பாட்டில் உங்களுக்கு பாடிக்கிட்டே அந்த இதை பார்த்தீங்கன்னா நான் எந்த மீட்டரில் பாடுறேன், எவ்வளோ விளக்கம் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். பீமனும் தாயையும் சகோதரையும் சுரங்கப்பதே கொண்டு போனவனுக்கு என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். தோல்கரம்புறம் தண்ணில் நாள் வரும் துணிவ நாள் வரும் போல்கரந்த மகன் அதிக ராவணே புகழ நீனரை கொண்டு போயவும் தாழ்வறிந்துவே தனத்தோர் மதுசார மன்னினான் உலடும் கொடும்
மரத்தை ஆண் யானையும் போடைய வலிமையுடைய அந்த பீமசேனாகப்பட்டவன் தாயின் சகோதரனையும் தோழிலும் சுமந்து கொண்டு 24 யோசனை தூரம் கடந்து சுரங்கப்பாதையிலே அங்கே ஒரு வனம், இடிம்ப வனம்னு பேரு, அந்த வனத்துல கொண்டு போய் தாயும் சகோதரையும் இறக்கி வைக்கிறான். இருள். அப்பதான் பார்க்கிறோம், பஞ்சனையே படுத்தவங்க இப்படி தரையிலே படுத்திருக்கிறார்களே என்று வேதனைப்படுகிறார். இந்த காட்சியை காணவோ இருளுக்கு வருத்தப்படுறான் பீமை. உடனே கண்வெளித்த பீமன், கண்வெளித்த குந்தி தேவி, பீமா என்ன இது, நம்ம அரண்மனையிலிருந்து எப்படி வந்தோம், இதெல்லாம் புதிதாக இருக்கிறது, இருட்டாகவே இருக்கேன்னு. தாயே துரியோதன சூழ்ச்சியினால அரக்கமாலை கட்டி அதில் நாம தங்கியிருந்தோம். அவருடைய ஏவடினாலே புரோசனன் நம்ம எல்லாம் அரக்கமாலை ஒரு தீ வைத்து கொடுத்த பார்த்தான். நமது சித்தப்பா புத்தர் உதவினால நானே அதுக்கு தீ வைத்து விட்டு உங்களை எல்லாம் இங்கே அழைத்து கொண்டு வந்தேன். ரொம்ப வருத்தப்பட்டா குந்தி தேவி தாய். மகனே, எனக்கு ரொம்ப தாகமா இருக்குப்பா, எங்கேயாவது தண்ணி பாருங்க. அம்மா இருங்க, எங்க இருந்தாலும் உங்களுக்கு தண்ணீர் தேடிக்கொண்டு வந்து கொடுக்குறேன் என்று சொல்லிட்டு காட்டுக்குள்ள போறான். இருட்டு, எந்த மரத்துல மோதுவானோ எந்த படத்துல விழுவானோ தெரியாதுங்கிற இருட்டு. போறான், அப்படியே தடவி கொண்டே போகிறான். எப்படியோ ஒரு குளத்தை கண்டுபிடித்து அதுல அமர்ந்து தாமரை இலையை ஒரு தொன்னையா செய்து அதில் தண்ணீரை மொண்டு கொண்டு வர வேண்டும் என்று அங்கே உட்கார்ந்துருக்கான். நம்ம பார்வதி பதையே எல்லாரும் வாயில் இருக்கும்போதே நான் கூப்பிட்டேன். வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, ரமண கோவிந்தா. அப்போது அந்த வனத்திலே அதிகாரம் செய்து வரும் இடிம்பன் என்று சொல்லக்கூடிய அசுரன் தன் தங்கையோடு ஒரு குன்றிலே அமர்ந்திருக்கிறார். இடிம்பியோடு அந்த அசுரனாகிய இடிம்பன் பார்த்தான், என்னமோ ஒரு வாசனை பெறுகிறதே, மானிட வாசனை பெறுகிறதே, யாரோ மானிடர்கள் நமது வனத்திலே வந்திருப்பார்கள் போல தெரிகிறது. மோப்பம் பிடிக்கிற அசுரர்கள் தான் மோப்ப சக்தி அதிகம். சரி, எவனோ நரன் வந்து விட்டான், அதனாலே தான் இந்த வாடை வருகிறது. இந்த நாய்க்கும் அசுரர்கள் மோப்ப சக்தி அதிகம். அப்படி வந்திருந்தானா வழக்கம் போய் அந்த மானுடன் பிடித்து தின்று வருகிறேன் என்றான். எப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது உடனே அவன் தங்கை இடுமை சொல்லுகிறார், அண்ணா இத்தனை நாளா நீங்க தான் போனீங்க, இன்னைக்கு என்ன அனுப்புங்க, நான் போய் அந்த அசுர மனிதனை கொண்டு வருகிறேன், இருவரும் தின்று மகிழ்வோம். சரி போய் வா. அவன் வர்றா இடும்பி. திரண்டவடி முடையால், அவள் திரண்டவடி முடையால், பூமியன முருண்டவடி முடையால், சொல்ல முடிய நம் கடனும் கொடியன மாறின வரவே அவள் திரண்டவடி முடையால், பூமியன முருண்டவடி முடையால், மக்களை கண்டாரை பாரி உள்ளவள் பயந்து நடிக்கிடுவார், பாதாளம் உணவே அவள் அருவாய்தான் கருவிய நின்றதுவே. வேறு மலை போல மேலே நின்றது மேலே அவள் தலையே, இருப்பின் வரைக்கும் கண்களை உடையார், கற்பதம் போலது கண்களை உடையார், அவள் திரண்டபடி உடையார், பூமியன முருண்டபடி உடையார். பார்க்கறதுக்கு பயங்கரமானவா. இந்த நிறைய நூற்றுக்கணக்கான அமாவாசை வழிகட்டின மாதிரி வருவா. கேகசி, தாய் கேகசி, தந்தை விசிறுவசு, இவர்களுக்கு பிறந்தவன் தான் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், சூர்பனகை. இந்த 4 பேருமே ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு குணம் பிடிச்சவங்க. ராவணன் மூர்க்கன், கும்பகர்ணன் நல்லவன் ஆனா முரடன், விபீஷணன் தேவாம்சம் ஒருத்தி நீதிமான், சூர்பனகை ஒரே ஒருத்தி தங்கை. அவளுடைய சூர்பனகைனா சூர்பனும் முறை மாதிரி இருக்கும் அவருடைய பல்லு ஒவ்வொன்றும். அப்படி அவ புருஷனை தொட்டானா ரத்தம் வந்துடும், அப்படியா சொல்லுவோம். மறுபடியும் தொட வேண்டும் ஆசையே வராது. அந்த பயங்கரமான வடிவத்தில் வந்தா இடும்பி தூரத்திலே கண் வெளிச்சத்திலே பீமனை பார்த்தா
உடனே அவன் மார்பிலே 3வது ஸ்தானம் இருந்து மறைஞ்சு போச்சான். அப்பதான் நினைச்சான், நம்ம ஒரு முனிவர் நமக்கு கொடுத்தாரு சாமி, யார் ஒருவர் உன்னை பார்த்த உடனேயே 3வது அந்த ஸ்தானம் மறைந்து போகிறதோ அவன்தான் உனக்கு கணவன் என்று ஒரு முனிவர் சாபம் கொடுத்திருந்தார். அப்ப இவர் தான் நமக்கு கணவனா வரக்கூடியவரோ என்று அந்த இடிம்பி நினைச்சார். உடனே அந்த நேரத்தில் அவருடைய வடிவமும் வனதேவதையான ஒரு வடிவமா மாறிச்சு. அரக்கியா இருந்த வடிவம் வனதேவதை மாதிரி ஒரு வடிவம் மாறிவிட்டது. மெருகிட்ட தங்க சிலை போல விளங்கினார். செயல்விடை பெரிய உடல் அண்ணனடை மின்னலடை பார்ப்பவள் திகைப்படைமொழி அப்படி சுருண்டு முடி இருண்டு விழுங்க சங்க வடையில் தாளமிட பங்கு மடவோடு வருகிறாள். அவன் எப்படின்னா, அந்த இடத்துல பொதுவா பார்த்தீங்கன்னா சந்தன போட்டு வச்சேன், சாந்து போட்டு குழைச்சு வச்சேன், சந்தன 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 போட்டு வச்சேன், சாந்து போட்டு குழைச்சு வச்சேன், குங்கும போட்டு வச்சேன், தூரம் நாட்டு குழப்பம் கட்டி குங்குமட போடு வந்தான் பூவையே உன்னதைய சேர்ந்தே வந்தால் எங்குமில அழகுடனே எல்லாரும் மயங்கிடனே, எங்குமில அழகுடனே எல்லோரும் மயங்கிடனே, மங்காத இளமையுடன் வந்தானே, அந்த மங்காத இளமையுடன் வந்தானே, அந்த சங்கு போல் குஞ்சிப்பானே வந்தானே, சந்தன சந்தன போட்டு வச்சேன், சாந்து போட்டு குழைச்சும் வச்சேன், குங்கும போட்டு வச்சேன், பூர நாட்டு புடவ கட்டி குங்குமட போட்டு வந்தான் பூவையே அவள் புன்னகைய சிறுத்தை வந்தான் பாவையே. இப்படி அடவோடு வர்றா வனதேவதையா உருமாறின அவள். அப்போ எந்த வகையிலே பார்க்கின்ற போது அந்த பயங்கரமான வடிவத்துல வந்தவன் இப்ப தூரத்துல இப்படி இவனை பார்த்தோன்னே இப்படி அழகான வடிவமா மாறின உடனேயே அப்போது அவளுக்கு அந்த மாற்றத்தினால ஒரு நாணமும் வெட்கமும் வந்துவிட்டது. அந்த இடிம்பிக்கு நேராக வந்தான். அங்கிருந்து வந்த உடனே பீமன் இருக்கக்கூடிய அப்பதான் தண்ணீர் எடுத்துட்டு தொண்டையில எடுத்து கிளம்பினான். அப்போது அந்த இடத்துல கேட்கிற அவ்வனத்தில் வாழர் மடந்த என் ஐயமைத போரலைக்கு வந்து இவ்வனத்தில் என் அல்லியாமணி என்றுள் வந்தவா இவர்கள் யாரென செவ்வனத்திகள் கூற எண்களும் சென்னினாலும் திவிரமானவே எண்ணினாலும் திவிரமானவே செவ்வனன் சுடன் குறிக்கும் போதியால் பீமசேனனோடு ஒரு சிவன் பீமசேனனோடு ஒரு சிவன். நண்பரே வணக்கம். நாங்கள் யார்? நடிகர்களே, எந்த இடத்துல எதுக்காக வந்தீங்க, அங்க படுத்திருப்பவனா யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உனக்கு சொல்லுகிறேன் பெண்ணே, நான் யார் என்பதை நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். என்ன ஆண்மகன் எப்போது எந்த இடத்துலையும் இரவுலும் பகலும் எங்கும் உழவலாம். ஆனா நீயோ ஒரு அழகான பெண்ணா இருக்கிற, தேவலோகத்து பெண்ணு மாதிரி தெரியல. இந்த அர்த்தராஜ்யத்திலே தனியாக இந்த இடத்துல நீ வந்த காரணம் என்ன, அதை நீ சொல்லு பார்க்கலாம். ஓஹோ அப்படியா? அன்பரே, இது இடிம்பனில் சொல்லக்கூடிய அரக்கனுக்கு உரிய வனம். அதனால அது இடிம்பவனுடைய பேரு. இங்க அவனுக்கு பயந்து சகல தேவர்களும் முனிவர்களும் வர பயப்படுவாங்க. மானிட வாசனை தெரிஞ்சு உங்களை கொண்டு வர என்னை அனுப்பினான். நான் அவருடைய ஒரே ஒரு தங்கை இடிம்பின் பேர். ஓ ஆஹா, உனக்கு பசியா? என்னை சாப்பிட்டு விட்டு போயேன். நானா வேண்டாங்க, சாப்பிடுறேன். எல்லாரும் சுண்டல் சாப்பிடுற மாதிரி நீ என்ன சாப்பிட்டு போ அப்படின்னு. அதுக்கு இல்ல, வேற ஒண்ணும் இல்ல, உங்களை கொல்றதுக்கு தான் வந்தேன். ஆனா உங்களை கொண்டு தின்ன வந்தது என்னமோ உண்மைதான்.
ஆனால் விதி வேறு விதமாக அமைந்திருக்கிறது. உங்களை பார்த்ததுமே உங்களை நான் எப்படி சொல்றது, திருமணம் செய்து கொள்ளலாம் நினைக்கிறேன், உங்க விருப்பம் என்ன அப்படின்னு. ஏம்மா நீ யாருன்னே தெரியாது, திடீர்னு வந்த, என்னை பார்த்த உடனே நீ என்னை விரும்புவதாக சொல்ற, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற, என்னம்மா இது? காதல்னு சொன்னா சாதாரணமா பல நாள் பார்த்து பழகி அவங்க குணமனம் தெரிஞ்சு குடும்பனுடைய சூழ்நிலையெல்லாம் உணர்ந்து அது சரி வருமா வராதா என்று தெரிந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் முறையா இருக்கும். அதை விட்டு நீ பார்த்த உடனேயே காதல்னா அதுக்கு பேர் காதல் இல்லாம அதுக்கு பேர் காமம் பேர், தெரியுமா? ஆகினாலே அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அதனால நீங்க இதை பாருங்க, உண்மையிலேயே நான் உங்களை விரும்புகிறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதான் உண்மை. நான் அரக்கனுடைய தங்கை என்பதற்காக நான் அரக்கியல, நான் அதுக்கப்புறம் பின்னால் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சொல்றான். 2 பேர் பேசிக்கிட்டாங்க ஒரு இடத்துல. என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? ஒரு பையன் சொல்றான், டே மச்சி நேற்று ஒரு பொண்ணை பார்த்தண்டா, அப்படி சொக்கி போயிட்டான்டான்றான். அப்புறம் அடுத்தவன் சொன்னான், சரின்னு நீ உம்மனு ஒரு வார்த்தை சொல்ற, நாளைக்கு அவளை தூக்கி விடலாம் அப்படிங்கிறான் அந்த பையன். இந்த 2 பேரும் பேசுகிற பசங்க யாருன்னு கேட்டா எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்க. எப்படி காலம் அவ்வளவு வேகமாக போய்க்கு என்ன செய்யும், கடிகாலம். இது போல இந்த மாதிரி பார்க்கின்ற போது உங்களை கொல்ல திண்ட வரவில்லை. அதிலேயும் இப்போது ஒரு ஆபத்து இருக்கிறது. என்னுடைய அண்ணன் பார்த்தான், ஆனால் உங்களையும் கொள்வார், என்னையும் கொள்வார். அதனாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். நீடி என்று நான் பின்னில் தனில் தம் நெருமன் வருமெம்மையோடுமே ஓடி வந்தனை கொள்ளு பொம்மையும் உயிரிடத்திலே உயிர் செலுத்திடும் நாடி என்பன் கொய்ந்து போக நாம் நம்பிய நடி நலமுகத்தலை ஓடியம்பரந்திடை எழுந்து கொடை கொண்டு போவர்கள் குன்றில் என்னவே. நான் அதிக நேரம் நின்னா மன்மதனாகி அரக்கன் என்னை கொள்வதற்கு முன்னாலே என்னுடைய அண்ணனாகி அரக்கன் 2 பேரையும் கொண்டு விடுவார். அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. நான் உருவத்தை பெரிதாக்கிக் கொள்கிறேன், என் மீது அமர்ந்து கொள்ளுங்கள், அதோ உயரமாக தெரிகிற ஒரு குன்றின் மேல் போய் நாம் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கலாம். பெண்ணே, என்ன நினைத்துக் கொண்டு பேசுகிறாய்? உங்க அண்ணன் என்ன அவ்வளவு பெரிய சூராதி சூரனா, வீராதி வீரனா, என்னை கொள்வதாக பயன்படுத்துகிறாய்? அரக்கன் ஆகிலேன் அவனன் ஆகிலேன் அவனை ஓர் கணத்தாவி கொள்வனே. அவன் அரக்கனா இருந்தானே, அசுரனா இருந்தானே, ஒரே கிடத்துல அவை தாவி கொண்டு விடுவேன், தெரியுமா? அப்படின்னு அறிவில்லாத பெண்ணை என்று சொல்லுகிற போது அப்போ பிறகு சரின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல இடிமனுக்கு இருப்பு கொள்ளல. என்னடா இது, நம்ம தங்கை போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னமும் அவங்கள ஒன்றும் பண்ணல, அவனை கொண்டுட்டு வரல அப்படின்னு பார்க்குறான். சரி நாமளே போய் பார்ப்போமே அப்படின்னு அந்த இடிமன் 10,000 யானை படம் படைத்தவன் இறங்கி வருகிறார். மலையிலே இருந்து எழுந்து வர்றான். ஒரு பெரிய மலை மாதிரி அப்படியே ஒவ்வொரு அடி இடி மாதிரி பூமியில பதியுது. ஒரு காலம் எடுத்து வச்சாருன்னா ஒரு கிணறு தோண்ட மாதிரி எவ்வளோ ஒரு பலசாலியா இருப்பான். பூமி அது அவன் வேற பக்கத்தில் இருப்பற பக்கம் மறுக்கிற மரங்கள்லாம் ஒண்ணு அப்படியே சாய்ந்து விடுது ஒடுங்காமையே. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க 2 பேரும் பேசிக்கொண்டதை இந்த இடிமன் பார்த்தான். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் கூட பெண்ணை? நீ சத்தம் போட்ட உடனே அங்கே தூங்கிய மற்ற பாண்டவர்கள் எல்லாம் அழகை அடிச்சுட்டு 2வது சத்தம் பார்த்தாங்க. ஒரே இருட்டு. குந்தி தேவி அவர்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி இடிமன் போட்ட சத்தத்தினாலே மிருகங்கள் பறவைகள் பறந்து ஓட ஆரம்பித்து விட்டன. கோபத்தோடு கோரை பற்களோடு வாயிலே மிருகங்களை தின்ற ரத்தத்தோடு ரத்த கசிவோடு வேகமாய் வந்தான். வேகமா ஓடி வர்றான். பார்த்தான். தங்காய்
இந்த மாநிலை கொன்றுவா என்று சொன்னால் அவனோடு நின்று காலம் மொழி பேசிக் கொண்டிருக்கிறாய் மூட பெண்ணை, உனக்கு அறிவு இருக்கிறதா? உணவினாசையால் கொள்ள வந்தனே உபகையாசையால் உள்ளடிந்தவன் கணவனாவிட காதலிப்பதே கங்குவானடம் கடன் இறப்பதே அடது வெம்பதே கணதவென்று பொய்யணந்தவென் கண்ணல் கொள்ளும் அடக்குடி மானுடன் பெண் நியாயமோ பிணவை அன்பினில் தலை நயப்பதே பேதை மானுடன் பேசி இருப்பதே. ஆகையினால இப்படியாக நீ வந்து அவனோடு பேசிக்கொண்டிருந்தாயும் கூட பெண்ணை காண்டாமிருகத்தோடு கருணை உறவாடுவதா, சிங்கத்தோடு சிறுமணி ஒருவர் கொள்வதா, பெண் பிள்ளையோடு ஆண்மாள் ஏழை வலிவதா, ராஜநாகத்தோடு எங்கேயாவது எலிகள் உறவு கொள்ளுமா? அரக்கியோடு ஒரு மனிதன் பேசுவது சரியாக இருக்கும், அறிவில்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டோம். அந்த நேரத்தில் இப்போது வீமனை பார்த்தான். அடே வாரடா உனக்கு அதுதானதம் மகள் அடுக்குமோ வானமாதல் சேரடா மனின் உயிர் நெய்கிவே தென்று தேவதோர் சேர வெப்படான் போரடா உனக்கு அடியேறும் பூரிதனுடன் போர நினைக்குமோ வாரடா என் மனையை பட்ட போதில் யார் பாரிலே எவனுலகம் சேரடா என்னுடன் மலைவது போரடா வாரடா என் ஆண்மையை என்று சொல்லி வாழ யுத்தத்துக்கின்றான். இந்த கானகம் எனக்கு உரியது. இங்கே தேவரும் மூவரும் பயப்படுவார்கள் வருவதற்கு. நீ மாறன் பயமில்லாமல் வந்ததும் இல்லாமல் என் தம்பியோடு பேசவும் செய்தாய். உனக்கு எந்த இடம் தகுதி இல்லை, அந்த இடம் அந்த வாழ வீதிக்கு அனுப்பி வைக்கிறேன். எவன் உள்ளது உன்னுடைய உடலை என் வயிற்றுக்குள்ள அனுப்பி வைக்கிற, உயிரை எவனுக்கு அனுப்பி வைக்கிறேன்? ஒரு சிங்கமோ ஒரு யானையோ ஒரு பூனையோ வந்து யுத்தத்துக்கு போகுமா? இருந்தாலும் நான் உன்னை கொள்வதற்கு கொள்ளாமல் விட போவதை. அரக்கரனும் அகப்பட்டவர்கள் யாரும் உயிரோடு இருக்க போவது. இப்போது என்னுடைய ஆண்மையை பார் என்று சொல்லி வேகமா பாஞ்சு பீமன் மேல ஓங்கி 4 குத்து வச்சான். இந்த அரக்கன் 10,000 யானை பலம் முடிச்சது. அப்படியே பீமன் அசையாமல் நிற்கிறான். சில பேர் ரோட்டில் நடந்து போனாலும் சைக்கிளில் போனாலும் பஸ் வந்தால் ஒதுங்க மாட்டாங்க. அதுபோல அசையாமல் நிற்கிறான். உடனே இடிம்படி இன்னும் ஒரு 4 குத்து வைக்கிறான். அப்பவும் அசையலை. ஒரே குத்துல எவனா இருந்தாலும் எவ்வளவு போயிடுவான். இத்தனை குத்து குத்துனா அசையாமல் நிற்கிறான். இவன் நம்மளை விட பலசாலியாக இருப்பானோ நினைக்கிறான். அப்பதான் பார்த்தான், சிரித்தான் பீமன். அரக்கனே, இதுவரை உன்னுடைய வலிமையை சோதிச்சு பார்த்தேன். இனி என் வலிமையை நீ கொஞ்சம் பார்க்குறியான்னா இவன் புத்தனை எப்படி இருக்கு அவன் நினைக்கிறான். உடனே தோப்பார் என்று அந்த இடிமன் வாங்கியது வாங்கி ஒரு குத்து வச்சான். அவ்வளவுதான். அந்த அரக்கனுடைய பல்லு பூரா விழுந்து போச்சு. கோரப்பல் விழுந்து போச்சு. அடைய உன்னை சும்மா விட போவதில்லை என்று பீமன் பாய்ந்து அவனை அடித்து கீழே தள்ளினான். பீமன் இழந்து இடிம்பனுடைய கொடுமையை பிடித்து உடனே ஆட்டி 4 குத்து வைத்து கீழே சாய்ந்தான். இடிமனை தூக்கி மேலே எறிந்தான். வேகமாக பீமன் மேலே போய் கீழே அவன் மேலேயே விழுந்து உடனே அவன் தடால் என்று இடிமன் கீழே விழுந்தான். என்று சேரிமன் சிவன் அடுத்ததான் இளைய தாத பெற துணை நாடரும் என்றராயுமன் பொருள் பொருத்திலே நிற்க மையலோ நிற்க பள்ளியோ வெற்றி நல்கும் வந்த விந்தை போல் வெளிவரப்பமே பீமசேனனோ சென்று கைகளால் பல்கனாவுடன் சிதறவாயினில் சென்று கூத்தினான். சென்று கைகளால் பல்கனாவுடன் சிதறவாயினில் சென்று கூத்தினான். அடிச்சு அடியில எழுப்பு இருக்கிற இடம் இல்லை, பருந்து ஒன்று கூட இல்லை. அந்த அரக்கனுக்கு சாதாரணமாக நினைச்சு விட்டான், இவன் மாநிலம் தானேன்னு. வேகமாக அவன் வந்தான். அவனை தூக்கி மேலே இருந்தான். சத்தம் கேட்டு பீமனுடைய தாய் மற்ற சகோதரங்க வந்து திகைத்து நிற்கிறாங்க. ஐயோ, என் மகனுக்கு ஆபத்து வராம தெய்வம் காக்க வேண்டும் என்று கவலைப்படுகிறார் பெற்ற தாய் குந்தி தேவி.
அர்ஜுனன் பார்த்தான், அப்படியே இவன் அரக்கனை அம்பு விட்டு இவன் தலையை கொண்டுலாம் பார்த்தா இவன் காட்டு இப்போ வந்து நம்ம அரக்கவில தப்பிச்சு வந்ததே பெருசு. அந்த நாள் வில்லுலாம் ஒன்றும் இல்லை அவன் கையில. என்ன செய்யணும்னு திகைத்து வைக்கிறான். இதெல்லாம் பார்த்து கொடுத்தது இடிப்பியானவள் உடனே வீரலட்சுமியை பார்த்து பிரார்த்தனை பண்றான். வெற்றி நல்குமா வந்த விருந்தை போல் விரும்புகிறப்பமே பீமசேனன் வெற்றிக்குரிய வீரதேவரை நினைக்கிறாராம். வெளித்துறாள் சொல்றார், வீரலட்சுமியே, ஜெயலட்சுமியே, விஜயலட்சுமி தாயே, எனக்கு கணவனா வரக்கூடிய பீமன் தான் ஜெயிக்கணும், என் கண்ணை இடிம்பன் சாகணும்ங்கிற அவ